So why the novel matters by D.H. Lawrence? So what is the major theme in this work? So இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதுனால நாவல் முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. கம்பாரிசன் கொண்டு வருவார். சரி, நாவலிஸ்டுக்கும் சயின்டிஸ்டுக்கும் உள்ள கம்பாரிசன் கொண்டு வருவார். சரியா, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹியூமன் பாடி, நீங்க போறீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஹியூமன் பாடி, ஹியூமன் அனாட்டமி பத்தி படிச்சுட்டு இருப்பாங்க. சரியா, அங்க சயின்டிஸ்ட் ஸ்டடீஸ் அ டெட் மேன், whereas a novelist deals with the man alive. வித்தியாசம் புரியுதா? நாவல் உயிரோட்டம் இல்ல ஒரு மனிதனை படிக்குது நாவலிஸ்ட், அண்ட் இங்க சயின்டிஸ்ட் உயிர் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்பாரிசன். இங்க டெட் மேன், அங்க வந்து மேன் அலைவ். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அண்ட் சொல்றாரு, தாட்ஸை பத்தி யார் படிப்பா? சயின்டிஸ்டை விட பெரிய ஆளுன்னு சொல்லியாச்சு. நாவலிஸ்ட் ஆர் கிரேட்டர் தேன் சயின்டிஸ்ட். நாவலிஸ்ட் ஆர் சுப்பீரியர் டு சயின்டிஸ்ட். அடுத்து பிலாசபர்ஸ் வராது, அங்கதான் தாட்ஸ் பத்தி பேசுறாரு. தாட்ஸ்ன்றது ரேடியோ சிக்னல் மாதிரி. தாட்ன்றது அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய சிந்தனைகள், நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா சிந்தனைகளும் அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சிக்னலுக்கு, சரியா, ரேடியோ சிக்னலுக்கு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலுக்கு சவுண்ட் வரணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? What do you need? சிக்னல் இருக்குது ஒரு ரூம்ல, ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க பாட்டு கேட்கணும். எஃப்எம், ஒரு பர்டிகுலர் எஃப்எம் சேனல்ல நீங்க பாட்டு கேட்கணும். என்ன பண்ணணும்? இல்ல, நீங்க என்ன உங்களுக்கு வேணும்? டியூன். அந்த ரேடியோ வேணும். ரேடியோ வேணும். அது மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ரேடியோவா கூட இருக்கலாம், பட் ரேடியோ வேணும். சரியா? இப்ப டெக்னாலஜி வந்து மொபைல் போனுக்குள்ளே ரேடியோ கொண்டு வந்துட்டாங்க, பட் இனிஷியலா ரேடியோ அப்படின்ற டிவைஸ் வேணும். அதே மாதிரி தாட்ஸுக்கு பிலாசபர்ஸ் தாட்ஸை விட்டுட்டு போயிருக்கலாம், தாட்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த தாட்ஸ் எப்ப முக்கியத்துவம் வரும்? யார் வேணும்? மேன் அலைவ். ஸோ சின்ஸ் அ மேன் அலைவ் பத்தி ஒரு நாவலிஸ்ட் டீல் பண்றதுனால, நாவலிஸ்ட் ஆர் சுப்பீரியர், நாவல் இஸ் சுப்பீரியர் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறதுக்காக D.H. Lawrence has come up with the work Why the Novel Matters. சரியா, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு, பட் இவ்வளவுதான் இதோடைய மேஜர் தீம். சரி, ஓகே, அடுத்த ஒர்க் வந்துரும். Mythologies by Roland Barthes. The work is Mythologies by Roland Barthes. Here he talks about something called second order signification. சரிங்களா, செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுவார். சரியா, செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன்னா, இப்போ ஒரு கேபிட்டலிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புரட்சியாளருடைய போட்டோவையோ இல்ல அவருடைய ஐடியாலஜியோ இவங்களுக்கு தக்கன மாதிரி ஒரு பிசினஸா மாற்றுவாங்க. திஸ் இஸ் கால் செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன். நீங்க ஒரு புரட்சியாளருடைய டிஷர்ட்டை போட்டிருப்பீங்க, சரியா, அண்ட் நீங்க லிபர்ட்டியில இட் இஸ் பை ரோலண்ட் பார்ட்ஸ் டைப் பண்ணிருங்க சாட் பாக்ஸ்ல யாராச்சும். Mythologies by Roland Barthes. So இதுல என்ன நடக்குதுன்னா, செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருப்பாரு. இது ஸ்ட்ரக்சரலிஸ்ட். இவர் வந்து he started his career as a structuralist, but he ended his career as a post structuralist. So ஸ்ட்ரக்சரலிசமும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமும் அப்படின்னு நம்ம பேசணும்னா, post structuralism is both an opposition as well as an extension of structuralism. ஸ்ட்ரக்சரலிசத்துல ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கும், ஒரு சில விஷயங்களை ஒத்துக்காது. ஒரு சில விஷயங்களை எக்ஸ்டெண்ட் ஆகி போகும், ஒரு சில இடங்கள்ல கொஸ்டின் கேட்டு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை புல்டோஸ் பண்ணும். ஸோ இதுதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தோட குவாலிட்டி. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்க ரோலண்ட் பார்ட்ஸ், he started as a structuralist and he ended his career as a post structuralist. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், சாரி, இங்க நம்ம பார்த்துட்டு இருந்தது மித்தாலஜிஸ். Mythologies. Okay, 1957, good. So mythologies பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன் அவர் சொல்றது என்னன்னா, அந்த கான்டெக்ட்ல இருந்து அந்த நபருடைய ஸ்டேட்மெண்ட்டையோ
அந்த நபருடைய ஆட்டிடியூடையோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப வந்து வித்தியாசமா தெரியும். அண்ட் லேட்டர் ஆன் அந்த கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு புரட்சியாளன் எதற்கு எதிராக போராடுவான். நம்ம மார்க்சிசம் படிக்கிறோம், லிட்ரேச்சர்ல வந்து ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் படிக்கிறோம். ஸ்ட்ரைஃப் யாரோட ஒர்க்? பெர்னார்ட் ஷா. ஸ்ட்ரைஃப் பெர்னார்ட் ஷா. It is by John Galsworthy. Yeah, you're almost right. அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு ஆளு தான் பண்றீங்க. It is by John Galsworthy. Strife is about, it is about the say trade union. சரிங்களா? The fight back of the trade union. இது ஒரு ஸ்ட்ரைக் ஆஃப் த ட்ரேட் யூனியன். அதை பத்தி பேசுறதுதான் ஸ்ட்ரைக். அப்போ பொதுவா ஒரு புரட்சி பண்றவன் அப்படின்றவன் அவன் என்ன பண்ணுவான்னா கேபிட்டலிஸ்ட் அஜெண்டாக்கு எதிராக நிற்பான். சரியா? அண்ட் அப்படி நிற்கும் போது லேட்டர் ஆன் சில வருஷங்கள் கடந்து போகும்போது அவனுடைய ஒரு சைன் இருக்கும்ல, அவனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவனுடைய முகமோ அவருடைய நேம் போட்ட ஒரு டிஷர்ட்டையோ நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. மாட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கேபிட்டலிஸ்டோட ஒரு ப்ராடக்ட் உங்க கையில. So this is called second order signification. சரியா? மித்தாலஜிஸ்ல நீங்க கூகுள் பண்ணி இன்னும் ஃபர்தரா படிச்சுக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ a hint. சரியா? மித்தாலஜிஸ் very important concept is second order signification where the original meaning is removed. அவர் எதுக்காக நின்னாரோ, சரியா, நீங்க அந்த கையில அந்த பொருள் வச்சிருக்க கூடாது, நீங்க அந்த பர்டிகுலர் ஐடியாலஜிக்காக நீங்க நிக்க கூடாதுன்னா அவரு போராடி இருப்பார். பட் அன்பார்ச்சுனேட்டா அவரு பேர் போட்ட டிஷர்ட்டை அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவங்க மைண்டுக்குள்ள இருந்தாலும் அவருடைய டிஷர்ட்டை நீங்க மாட்டியிருந்தாலும் உங்களுடைய செயல் யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்? கேபிட்டலிஸ்டுக்கு ஃபேவரபிளா இருக்கும். So this is mythologies by Roland Barthes, where the important concept is second order signification. The death of the author could well be considered a post-structuralist text. Yeah, அதுல author becomes unimportant. சரியா? Text has its own meaning. And post-structuralismனா plurality அப்படின்ற வேர்டை எழுதிக்கோங்க. என்ன வேர்டு எழுதிக்கணும்? plurality. pluralityனா மல்டிபிள் மீனிங்ஸ். ஒரு யூனிவோக்கல் UNIVOCAL யூனிவோக்கல் மீனிங் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. யூனிவோக்கல் மீனிங்கும் இருக்கும். யூனிவோக்கல்னா சிங்கிள் மீனிங். அந்த சிங்கிள் மீனிங் கூட 1 2 3 4 5 4 மீனிங்கும் சேர்ந்து. இப்படிதான் நீங்க உண்மையா பார்க்க முடியும். ஏ ட்ரூத் தான், த ட்ரூத் கிடையாது. புரியுதா? ஏ ட்ரூத், சரியா? ட்ரூத் நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். there is nothing called the truth. hope you understand. தேனா எங்க த யூஸ் பண்ணுவோம்? டெஃபினட்டா இதுதான். சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், தி பிரின்சிபல் ஆஃப் மை காலேஜ், தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மை ஸ்டேட். ஏன் எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? ஒரு காலேஜ் ஒரே ஒரு பிரின்சிபல் தான் இருக்க முடியும். சரியா? அண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு சிஎம் தான் இருக்க முடியும். அப்ப டெஃபினட்டா தெரியுற இடத்துல த சொல்லுவோம். த ட்ரூத்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, ஏ ட்ரூத்ன்னு இருக்கும். அப்போ யூனிவோக்கல்ன்றது த ட்ரூத். சரிங்களா? அப்படி இருக்க முடியாது. ஒரு டெக்ஸ்டுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும்னா இருக்காது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை பொறுத்தது மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். அண்ட் இங்க ப்ளூராலிட்டி. சரிங்களா? ஸோ மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். அண்ட் இந்த யூனிவாக்கல் எது கூட கம்பைன் ஆகி மீனிங்கை கொடுக்கும்? 4-5 EQOக்கல், EQUI EQOக்கல் கூட சேர்ந்து மல்டிபிள் மீனிங்ஸ் கூட சேர்ந்து இந்த யூனிவாக்கல் மீனிங்க்கு வலு சேர்க்கும். சரி, இந்த 4 இன்டர்பிரேஷன்ஸ் இல்ல 40 இன்டர்பிரேஷன்ஸும் இவங்களை காலி பண்ணாது, யூனிவாக்கலை காலி பண்ணாது. சரிங்களா? இந்த யூனிவாக்கலுக்கு மேலும் வலு சேர்க்கும். சரி, நீங்க வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நீங்க அறிவீங்க. சரிங்களா? அண்ட் அந்த கிளாரிட்டியை கொண்டு வர்றதுக்கு இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த மல்டிபிள் இன்டர்பிரேஷன்ஸும் முக்கியம். சரியா? எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. This is what exactly deconstruction does. அதுல என்ன உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அண்ட் உண்மைக்கு வலு சேர்ப்பாங்க.
அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது த ட்ரூத்தை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் ட்ரூத்ஸ். ஒரு விஷயத்துல எக்கச்சக்க உண்மைகள் இருக்கும். நான் ஒரு உண்மையை சொல்றேன்னா எனக்கு லாபமான ஒரு உண்மையை சொல்லுவேன். நீங்க ஒரு உண்மையை சொல்லும் போது நீங்களும் உண்மையை தான் சொல்லுவீங்க. நீங்க உங்களுக்கு லாபமான ஒரு உண்மையை சொல்லுவீங்க. அப்போ இங்க சப்ஜெக்டிவிட்டி பிளேஸ் அ பார்ட். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், இங்க எல்லா இடத்துலையும் நீங்க சப்ஜெக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன் ஆர்டர் டு பி அப்ஜெக்டிவ். ஒரு நியூட்ரலான ஒரு தெளிவான ஒரு உண்மையை, ஒரு அன்பயஸ்டான உண்மையை நீங்க கொண்டு வரணும்னா நீங்க யாரெல்லாம் பயஸ்டா திங்க் பண்றான்னு நீங்க யோசிக்கணும். சரிங்களா? சோ ஒரு பர்டிகுலர் டிவி சேனல் இருக்குன்னா அது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை ஃபேவர் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ரைட்டர் இருக்கிறாருன்னா அந்த பர்டிகுலர் ரைட்டர் வந்து ஒரு டிவில வந்து பேட்டி கொடுப்பாரு. அப்போ அவரை பிரபலப்படுத்தக்கூடிய அந்த டிவி சேனல் எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு அவர் ஃபேவரபிளா இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பயஸ். அப்போ நீங்க இதெல்லாம் நீங்க பின்னால தொட்டு 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 போய் இவர் யாரு, இவர் வேற எங்கெல்லாம் வந்து பேசுறாரு, இவருக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்ற ஒரு டிவி சேனல்ல டிபேட்டுக்கு வரக்கூடிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், சரியா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டிய திட்டவே மாட்டார், இன்னொன்னு பர்டிகுலர் பார்ட்டியை திட்டுவார். சரி, அவர் ஒரு சொசைட்டில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆளா இருப்பாரு, ஒரு அறிஞரா இருப்பாரு. ஆனாலும் அவ்வளோ பெரிய அறிஞருக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்டி செய்யக்கூடிய தப்புகள் தெரியவே செய்யாது. ஏன் தெரியாது? ஏன்னா அவங்க அதுக்கு பயஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கு. சரியா, நீ என்ன முன்னிறுத்தும் போது நான் உன்னை பத்தி பேசக்கூடாதுல்ல, இது ஒரு கண்ணியம் தானே. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டு தானே, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட் நீ என்ன பாத்துக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். சரி, அப்படின்றதுனால வேற வழி இல்லை, நம்ம தப்பு பண்ணல, நம்ம ஏன் தேவையில்லாம அவங்கள போய் நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பயாஸ்ட் ஒப்பீனியனை, சப்ஜெக்டிவிட்டிய யாரு எதனால லாபம் அடைகிறாங்கன்றதை கண்டுபிடிக்காம யூ கேன் நாட் டிரைவ் அட் த சே அட் அ ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிரைவ் அட் அ ட்ரூத். சரி, ஸோ இதுதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், கேள்வி கேட்டு, நியூ ஹிஸ்டாரிசிசம், இது எல்லாமே ஒரே கும்பல், ஒரே குரூப். சரி, ஸோ டெத் ஆஃப் தி ஆத்தர் முக்கியம் இல்லை, டெக்ஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் டெத் ஆஃப் தி ஆத்தர். த டெக்ஸ்ட் பிகின்ஸ் இட்ஸ் ஓன் லைஃப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இது செகண்ட் டேர்ம். அடுத்தால வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப், யாரோட டேர்ம்? நான் ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட. அப்போ சித்தார்த் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஒரு கார் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, எந்த புல்லட்டும் வந்து சித்தார்த் மேல படாது. அப்புறம் ஒரு கார்ல ஏறி போவாரா. அப்போ நான் கேட்டேன் ஃப்ரெண்டே, அப்ப அந்த கார் ஏதாவது புல்லட் ப்ரூஃப் காரா? இல்ல அது சும்மா சாதாரண நம்ம எப்பவும் பாக்குறோம் ரோட்ல போற மாதிரி ஒரு கார் தான் அப்படின்னு ஒரு காரோட பிராண்ட சொன்னார். ஸோ அப்போ என்னன்னா, இதெல்லாம் ரியலா நடக்காது. ரியல் லைஃப்ல சுடும் போது சாதாரண காரா இருந்தா டேமேஜ் ஆகும். சரியா, ஏத்தால இருக்கிறவனுக்கு வந்து அடிபடும், பட் ஹீரோக்கு எதுவும் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். வேண்டுமென்றே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம ரசிச்சு பார்க்கணும்னா எதை சஸ்பெண்ட் பண்ணிடணும். ஒரு ஹீரோ இருப்பாரு, ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு 40 பேர் 50 பேரை அடிப்பாரு. அது என்னடா ஒவ்வொருத்தராதான் வந்து அவர் அடிப்பீங்களா அப்படின்னா அப்படிதான் வருவாங்க. ஸோ ஏன் ஒன்னா சேர்ந்து வர மாட்டாங்கன்னா அந்த லாஜிக் எல்லாம் நம்ம இங்க பேசக்கூடாது, அந்த டிஸ்பிலீஃப் எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இந்த வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல அந்த ரீடர் என்ன பண்ணியாகணும், வில்லிங்கா எதை சஸ்பெண்ட் பண்ணணும், தங்களுடைய அவன் நம்பிக்கையை சஸ்பெண்ட் பண்ணணும். சரியா, சஸ்பெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு ஹீரோ பண்ணுவாருப்பா, இதெல்லாம் வந்து அக்செப்டட் தான், தமிழ் சினிமால இதெல்லாம் அக்செப்டட் தான், ஒரு லிட்ரேச்சர்ல இதெல்லாம் அக்செப்டட் தான் அப்படின்னு பண்ணா தட் இஸ் கால்ட் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். நம்ப முடியாது, பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மூவியை ரசிச்சு பார்ப்போம். சரியா, காரணம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். ஓகே, அடுத்த டேர்ம் மேட் உமன் இன் தி ஆர்டிக். எந்த ஒர்க்கை நான் ரெஃபர் பண்றேன்?
Jane Eyre, sir. Jane Eyre. Okay. And the author, Mad Woman in the Attic? Sandra Gilbert and Susan Sandra Coburn. Gilbert and Susan Coburn. Susan. ஓகே ஓகே, சாட்ல போட்டுருங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா எப்படி உமன் வந்து எப்படி உமன் சப்ஜிகேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, ஒரு உமன் வந்து ஒன்னு ஏஞ்சலா பிரசன்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ரிபல்னு காட்ட மாட்டாங்க, ரிபலை வந்து ரொம்ப வைல்டா காட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ல பார்க்கணும். சரியா? இந்த ரெண்டுமே போய் சரியா, தெர் இஸ் இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, ஏஞ்சல் இன் த ஹவுஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. எந்த ஒர்க்ல? ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் விமன். ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் உமன்ல வெர்ஜினியா வால்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஏஞ்சல் இன் த ஹவுஸ் அப்படின்ற ஏஞ்சல் இன் த ஹவுஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை நான் வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணிட்டு தான் அவங்க ரைட்டிங்ல சக்சஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏஞ்சல்ன்ற ஒரு கேரக்டர் சரியா ரியாலிட்டியில இருக்காது. சரியா, ரொம்ப ஏஞ்சலிக்கா காட்டுவாங்க, இல்லைன்னா ரொம்ப வைல்டா காட்டுவாங்க. அண்ட் இங்க ரிபல் பண்ணக்கூடிய ஒரு உமனை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்கள என்ன நீங்க டேக் பண்ணிடுவீங்க? என்ன டேக் பண்ணுவீங்க? மேட் அப்படின்னு டேக் பண்ணிடுவீங்க. சரி, ரொம்ப ஈஸியா நீங்க வந்து டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை பத்தி கத்துவாங்க. அப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும்? ஒரு 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 ஹீரோவை பத்தி ஒரு உமன் வந்து பேசுறாங்க. சரி, ஐயோ இப்படிலாம் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்லயோ சோசியல் மீடியால வந்து பேசுறாங்க. பேசும்போது அவங்கள மேடுன்னு முன்னாலேயே எதிர் குரூப் வந்து சித்தரிச்சிருச்சுன்னா அந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன தோணும்? ஷீ இஸ் மென்டலி ஸ்டேபிளா இல்ல போல இருக்குப்பா, அதான் இப்படி எல்லாம் பேசுறா. பட் அவ வழியில கத்துவா. சரியா, வலிக்குதுன்னு கத்துவாங்க, கதறுவாங்க. பட் அதுக்குள்ள இவங்க என்ன டேக்ஸ் குத்தி வச்சிருவாங்க, அவங்க வைல்டுப்பா, அவங்க மனநல சரியில்லைப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிற ஒர்க்கு தான் என்னது, மேட் உமன் இன் தி ஆட்டிக். சரி, அடுத்தது மீடியம் இஸ் த மெசேஜ். இது யாரோட டேர்ம்? Marshall McLuhan. ஸோ மீடியம் இஸ் த மெசேஜ்ல சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு விஷயத்த சரியா நம்ம சாதாரணமா நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அதே இது ஒரு பெரிய டிவி சேனல்ல இல்ல ஒரு பெரிய நியூஸ் பேப்பர்ல சரியா அது ஒரு ஆர்டிகிளா வரும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இங்க இதுல மெசேஜுக்கான வெயிட்டேஜ் கொடுக்கறது நான் திரும்ப திரும்ப சொல்றது தான். சரியா, மீடியா ஹாஸ் என்ன சொல்ல நிறைய இடங்கள்ல யூத்தை இன்னைக்கு மிஸ்லீட் பண்ணுது. சரியா, நிறைய இடங்கள்ல யூ ஷுட் பி வெரி சென்சிபிள். சரியா, இந்த என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல இருந்து நீங்க விலகி நிக்கணும். என்டர்டைன்மெண்ட்டை சும்மா கேளிக்கையா ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான் நம்மளுக்கு. சரியா, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படின்னு மறந்துடணும். சரியா, அண்ட் என்ன பண்ணுவோம்னா சிம்பிளி பிகாஸ் இட் இஸ் ஷோன் இன் அ டிவி சேனல், சிம்பிளி பிகாஸ் இட்ஸ் ஷோன் ஆர் செட் பை அ ஃபேமஸ் பர்சனாலிட்டி, நம்ம அதை நல்லா உள்ள ஆணித்தரமா உள்வாங்கிக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். பட் அதுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் நம்ம கொடுத்துருக்கணும்ன்ற அவசியம் இருக்குது. சரியா, ஸோ இது காலனைசேஷன்ல காலனைசேஷன் இந்த மாடர்ன் எரா இட் ஹேப்பன் சைக்கலாஜிக்கலி, ரைட்? சரியா, இங்க வந்து யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த பொருளை நீங்க வாங்குங்க, வாங்குறியா இல்லையா அப்படின்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணா நீ என்ன கேட்கறது யாரா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்டுருவோம்ல, அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இங்க இந்த மீடியம் ஒரு மெசேஜ மீடியம்ன்றது மீடியம் சரி, அந்த மீடியா அல்லது மீடியம் அப்படின்றது அது ஒரு சாபிஸ்டிகேட்டடா ரொம்ப அலங்காரமா சரியா ரொம்ப வந்து ரிஃபைன்டா உங்கள்கிட்ட வந்து சொல்லும். சரியா, அண்ட் அதே விஷயத்த உங்க அப்பாவோ அம்மாவோ கடுப்புல ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. சரியா,
அவங்களுக்கு உங்க மேல அக்கறை கிடையாது. யாருக்கு? அந்த அந்த ஆடை கிரியேட் பண்றவங்களுக்கு உங்க மேல அக்கறை கிடையாது. உங்களை காலனைஸ் பண்ணணுன்ற நோக்கம் இருக்கு. இங்க உங்களுக்காக கதறக்கூடிய அப்பா அம்மா டீச்சருக்கு உங்க மேல பயங்கரமான ஒரு கன்சர்ன் இருக்கு. அண்ட் என்ன பண்றாங்க? கோவத்துல கதறாங்க, கத்துறாங்க. ஆனா உங்களுக்கு இது பெருசா தெரியாது. அது அந்த மீடியால வந்ததுனால பெருசா தெரியும். So this is how colonization happens. Because colonization in the modern era happens predominantly through psychology. Right? ஒவ்வொரு ஆடும் உங்களுடைய எதை அடிக்கும்? It aims at your emotional quotient. சரியா? ஒரு ஒரு ரொம்ப நீங்க என்னெல்லாம் உங்களுடைய உள்ளுணர்வுல எமோஷன்ஸ் இருக்குமோ அந்த எமோஷனை எய்ம் பண்ணி ஒரு உளவியல் தாக்கம் தான் அந்த ஆட். சரியா? அப்போ இந்த உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பவர், அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த மீடியமுக்கு இருக்கு. ஸோ இதுதான் மார்ஷல் மெக்லூவும் மீடியம் இஸ் அ மெசேஜ்னு சொல்றேன். சரியா? ஓகே. தென் கான்ட்ரோபண்டல் ரீடிங் யாரோட டேர்ம்? எட்வர்ட் செட். இதுக்கு முன்னால பார்த்தது கல்ச்சுரல் ஸ்டடீஸ், மீடியம் இஸ் அ மெசேஜ். அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரே ஐடியாலஜி தான். ஏன்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸோடைய ஒரு ஜானர் தான் ஃபெமினிசம், ஒரு பிரான்ச் ஃபெமினிசம். கல்ச்சுரல் ஸ்டடீஸோட இன்னொரு பிரான்ச் போஸ்ட் மாடர்னிசம். சரியா? போஸ்ட் கலோனியலிசம். சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு ஒரு லெக்சர் கொடுக்க சொன்னாங்கன்னா நீங்க ஃபெமினிசத்தை மைண்ட்ல வச்சுட்டு கூட அந்த லெக்சரை கொடுக்கணும். சரியா? ஏன்னா அங்க டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆகணும். சரியா? சிமன் டிபாவ் செகண்ட் செக்ஸ்ல சொல்லுவாங்க, ஒரு உமனுக்கு எது முதல்ல புரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃபெமினிட்டின்றது ஒரு கட்டமைப்புன்றத புரிஞ்சுக்கணும். ஃபெமினிட்டி இஸ் அ கான்ஸ்ட்ரக்ட். சரியா? So I'll stop in another 1 or 2 minutes. Femininity is a construct. So ஃபெமினிட்டின்றது என்ன இல்லை, அது நேச்சுரல் கிடையாது. அது என்ன ஃபெமினிட்டி? சொசைட்டி ஆண் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு சில குவாலிட்டிஸை கொடுத்ததுன்னா அது பேரு மாஸ்குலர். சரி, ஆண்னா இப்படிலாம் நீ இருக்கணும் அப்படின்னு உங்க மேல திணிப்பாங்க, அது மாஸ்குலர். பெண் என்றால் நீ இவ்வாறு எல்லாம் இருக்க வேண்டும், இந்த குணாதிசயங்கள்லாம் உன்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஃபெமினின். இது சொசைட்டி புஷ் பண்றது. சரியா? இந்த ஃபெமினிட்டின்றது சொசைட்டி கட்டமைக்கப்பட்டு இந்த கட்டமைப்புக்கு பின்னால ஒரு ஆண் ஆண் ஆதிக்க உளவியல் இருக்கு. ஃபெமினிட்டி அண்ட் ஒர்க் இஸ் தி செகண்ட் செக்ஸ். ஆத்தர் நேம் டைப் பண்ணிருங்க. சரி, இப்போ இந்த ஃபெமினிட்டின்றது, ஃபெமினிட்டிக்கு பின்னால மேன் உமனை டாமினேட் பண்ணும். மேன் உமனை நம்பி இருக்கு. I'll come to that. So மேன் வந்து உமனை நம்பி இருக்கு. அண்ட் அவனுடைய தேவைகளுக்காக மேன் வந்து உமனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த உளவியல் வச்சு, இந்த உளவியல் இந்த லாபத்தை வச்சுக்கிட்டு, இந்த ஹிடன் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு, சரி, ஹிடன் அஜெண்டா இஸ் a very important term கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல. ஹிடன் அஜெண்டான்றது இப்போ கார்பரேட்டுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும், மேலுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிடன் அஜெண்டான்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஹிடன் அஜெண்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபெமினிட்டின்ற குவாலிட்டிஸை இந்த ஆண் ஆதிக்க ஹெஜமனிக் மைண்ட் செட் வந்து கட்டமைச்சிருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் யூ கேன் கெட் லிபரேட்டட் அப்படின்னு சிமன் டிபாவு சொல்லுவாங்க. சரி, ஸோ நாளைக்கு நம்ம அந்த செகண்ட் செக்ஸை கொஞ்சம் டீட்டெயில பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம கான்ட்ராபெண்டல் ரீடிங். ஸோ அப்போ இதுவும் டீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ நம்ம ஃபெமினிசம்னு போனால அந்த இடத்துல டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபெமினிட்டினா என்னன்னு இருக்கணும். அண்ட் நிறைய இடங்கள்ல கொஸ்டின் பண்ணணும். சரியா? அண்ட் யூ ஷுட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க வந்து டவுட் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன வேர்ட் சொல்லலாம் டவுட்டுக்கு? அப்படியே உள்ளதை நம்பிடக்கூடாது. ஸோ கான்ட்ராபெண்டல் ரீடிங் எட்வர்ட் சைட் என்ன சொல்றாருன்னா, ஒரு தோட்டம் இருக்கு, சரிங்களா? ஒரு குரூப் வந்து பயங்கர ரிச்சா இருக்காங்க, சரி அப்படின்னு ஒரு ஒர்க்ல காட்டுறாங்க. சரி, எனக்கு ஒர்க் நேம் மறந்துடுச்சு.
சரி, ஒரு பர்டிகுலர் ஒர்க்ல காட்டுவாங்க. அப்போ இந்த குரூப்புக்கு சரியா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு குரூப்பா இருக்கலாம், அவங்களுக்கு எங்கேயோ ஆப்பிரிக்காலயோ இல்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்லயோ ஒரு பெரிய கார்டன் இருக்கு, சரியா நிறைய நிலம் இருக்குது. அந்த நிலத்துல கொஞ்சம் ஸ்லேவ்ஸ் வேலை பார்த்து அந்த ஸ்லேவோட வருமானத்துல இவங்க வந்து ரிச்சா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைய நீங்க வந்து அந்த கண்ணோட்டத்தோடையும் அந்த இடத்த நீங்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க வந்து கான்ட்ரோபண்டல் ரீடிங். சார் அந்த வொர்க் வந்து மான்ஸ்ஃபீல்ட் பார்க். மான்ஸ்ஃபீல்ட் பார்க். அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி வரும் அது. சார் அதுல அந்த அவங்க வந்து ஒரு பிளான்டேஷன் வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. சோ பிளான்டேஷன் இருக்குன்னு கடந்து போயிடுவாங்க. பட் இதை ஒரு போஸ்ட் கலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ரீட் பண்ணும்போது ரீரீட் பண்ணும்போது நீங்க அங்க எதை கண்டுபிடிக்கணும், அந்த பிளான்டேஷன் இருக்கிறதுனாலதான் இவங்க ரிச்சா இருக்கிறாங்க. தேர்ஃபோர் தே ஆர் காலனைசர், அங்க ஒரு காலனி. சரியா? சோ இதுதான் வந்து என்னது கான்ட்ரோபண்டல் ரீடிங். சோ just hold on the line for a minute.